ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பால் ரவை கிச்சடி. அதுக்கு ரவை தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. கொஞ்சமாக சட்டியை சுட பண்ணி நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரவையை நல்லா பொன்னிறமாக சிம் ஃப்ளேவில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கிடலாம் கரியாமல். அதுக்கப்புறம் அந்த ரவைக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், மல்லிக்கீரை, புதினா, உரப்புக்கு மசால் பொடி போட்டனால பச்சை மிளகாய் வேண்டாம். தாளிச்சத்துக்கு பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பட்டை, கருவாய், ஏலக்காய், அது கூட புதினாயும் மல்லியும் அந்த எண்ணெயில் போட்டால் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதையும் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பையும் போட்டோம்னா நல்லா குழஞ்சி குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வெந்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மசாலா ஃப்ளேவர் போகணுன்னே கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 200 ரவைனா 1க்கு 3 தண்ணி. 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் இந்த ரவையை போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான ரவை கிச்சடி ரெடி. தண்ணியும் ரவையும் சமமாக வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சோன்னா ஒரு 1/2 மணிக்கூர் கழித்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக சாப்பிடும்போது ரவைக்கு மேலே கொஞ்சமாக சீனி தூற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீனி இல்லாமல் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ்.